இது வந்து சட்டம் ஒழுங்குக்கும் பாலியல் குற்றத்திற்கும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் சங்கர். நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து இந்த கட்சிகளோட ப்ரெஸ் மீட்டு எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக உங்கள் முன் நான் வந்து நேரடியாக வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்வி சேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கொரோனா டயத்தில் வந்து அவன் சாப்பாட்டுக்கு தத்தளிச்சுட்டு இருக்கும்போது ஏன் வீட்டுக்கு பால் பாக்கெட் வரலன்னு கேட்ட ஒரு நபர் தான் அந்த ஆள். இப்போ என்ன பேசியிருக்காருன்னா, அதாவது ஒரு மனுஷன் நீ நல்லா சம்பாதிச்சு உன் ஃபேமிலி வெல் செட்டில் ஃபேமிலி. ஒவ்வொரு குழந்தைகளும் பெண் குழந்தைகளுடைய தாய் தந்தையர்கள் அவங்க குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கணும். அது வந்து காட்டுக்கு போய் பாத்ரூம் போகிறேன்னா கூட கூடைக்கு துணைக்கு யாராவது போகணும். ஏனென்றால் நாம் வந்து முதல்ல நமக்கு வந்து சுதந்திரம்ங்கிறது வேற, பாதுகாப்பு வேற. நாம் முதல்ல பாதுகாப்பாக இருக்கணும். அதாவது ஒரு மனுஷன் நீ நல்லா சம்பாதிச்சு உன் ஃபேமிலி வெல் செட்டில் ஃபேமிலி, உனக்கு கஷ்டத்தை பற்றி தெரியாது. அப்போ நீ வந்து பொத்திக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன பேசியிருக்கான்னா, என் வீட்டில் நான் பீரோல் வச்சுருக்கேன், அந்த பீரோவில் நான் பூட்டாமல் போட்டுட்டேன், ஒரு திருடன் வந்து திருடிட்டான், அப்போ வந்து அது ஏன் தப்பா, திருடன் தப்பா இல்லை போலீஸ் தப்பா அப்படின்னு கேட்குறான். இப்போ எங்கள் வீட்டில் பீரோ வேணால் பூட்டாக போயிட்டேன், ஒரு திருடன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். இதுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை நான் சொல்ல முடியுமா? நான் ஒரு விஷயத்த கேட்குறேன். இப்போ அந்த பீரோவில் நீ பூட்டி வச்சிருந்தாலும் திருட உடச்சு தானே திருடுவான். நீ என்ன கணக்கில் நீங்கள் பேசுகிறீங்க மிஸ்டர் எஸ்வி சேகர்? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அதாவது நீங்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருக்கீங்கன்னா ஆதரவாக இருங்க. நான் எந்த கட்சியும் நான் வந்து விமர்சிக்கலை. எல்லா கட்சியோட பாசிட்டிவாக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த கட்சியும் விமர்சிக்கலை. ஆனால் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு ஒரு செல்ஃப் நாலேஜ் உங்களுக்கு இருக்கா? அந்த பொண்ணு எதுக்கு புதருக்குள்ளே போகுது? புதருக்குள்ளே நான் லைட் போட முடியுமா? இல்லை கவர்மெண்ட் புதருக்குள்ளே லைட் போடுறத போலீஸ்க்கு வேலை? அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும் யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லா இடத்துலையும் லைட் போடும். போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க? உங்கள் வீட்டில் பெண்கள் இருக்காங்கல்ல, உங்கள் வீட்டு பெண்களுக்கு வந்து வெளியில் போக வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ எங்களை மாதிரி மிடில் கிளாஸ், நாங்கள் மிடில் கிளாஸ் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தோம். ஏன் கூட பிறந்தவங்க என்ன இந்த வில்லேஜே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்தது. முதல்ல பாத்ரூம் ஃபெசிலிட்டிங்கிறது வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனதே கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். அப்போ தான் வந்து எல்லா வீட்லேயும் பரவாயில்ல வந்து இந்த டாய்லெட்டுங்கிற ஒரு ஃபெசிலிட்டி வர ஆரம்பிச்சது. அது வரைக்கும் இந்த பெண்கள் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சில இது இருக்குங்க, இன்னமும் இருக்கு. இன்னமும் அந்த இது இருக்குது, சிஸ்டம் இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி தங்களோட இயற்கை உபாதைகளுக்காக போகிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு முள்காட்டுக்குள்ளேயோ ஒரு ஒதுக்குப்புறமான இடங்கள்லேயோ போகிறவங்க இருக்காங்க. அதுக்காக நீங்கள் வந்து உடனே சொல்லுங்க. அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க, உங்கள்கிட்ட நிறைய காசு இருக்குல்ல, உங்கள்கிட்ட இருக்க காசுலேருந்து கொஞ்சத்தை எடுத்து இந்த மாதிரி வில்லேஜில் இல்லாதவங்களுக்கு பூரா பாத்ரூம் கட்டி கொடுங்க. இடம் இல்லைன்னா இடம் வாங்கி பாத்ரூம் கட்டி கொடுங்க. ஏன் அதை பேசாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு செல்ஃப் நாலேஜுங்கிறது இல்லாமல் ஒரு அந்த ஒரு குழந்தை, ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை, அந்த குழந்தைய ஒருத்தன் வந்து அத்துமீறல் பண்ணி அந்த குழந்தை இறந்துருக்கு. முள் புதருக்குள்ள எதுக்கு அந்த குழந்தை போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு? ஏங்க, தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை எவ்வளோ? 10 கோடி பேர். நீங்கள் சொல்கிற இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு 3 நடந்திருக்கா, 4 நடந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. நான் ஒன்னே ஒன்று கேட்கேன். இதே சிச்சுவேஷனில் நீங்கள் பேசுனதான் நான் கேட்குறேன். எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணக்கூடாது எதையும் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். நான் அதே விஷயத்த நான் கேட்குறேன். எமோஷ்னலாக எதையுமே ஹேண்டில் பண்ண வேண்டாம், ஓகேவா? நான் கேட்குறேன், இந்த சிச்சுவேஷனில் உங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் இருந்திருந்தா நீங்கள் இதே வார்த்தையை சொல்லியிருப்பீங்களா? என்ன, அதாவது ஒரு மனுஷனாக பிறந்தா கொஞ்சமாவது வந்து ஒரு இது வேணுங்க. ஒரு கட்சிக்கு நீங்கள் ஆதரவு எடுங்க. எந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு உங்களுக்கு அறிவு இல்லையா? நீங்கள் எவ்வளவோ வயசுக்கு மூத்தவர், எஸ்ஐசி உங்கள் ஃப்ரெண்டுங்கிறீங்க, எஸ்ஐசி சந்திரசேகர் உங்கள் ஃப்ரெண்டுங்கிறீங்க, கலைஞரையோட 50 வருஷமாக நான் பயணிச்சேங்கிறீங்க. அப்போ நீங்கள் அந்த தலைவர்கள் பேசுகிற ஒரு இது கூட உங்களுக்கு இல்லையா? இல்லை, இவ்வளோ வருஷம் சினிமாவில் பயணிச்சிருக்கீங்க. அந்த சினிமாவில் பயணிக்கும் போது அந்த சினிமாவில் உங்கள் கூட இது பண்ண பெண்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த கண்ணோட்டத்தெல்லாம் பார்த்தீங்களா? புதருக்குள்ளே ஏன் போனாங்கன்னு அசால்ட்டாக கேட்குறீங்க. ஏங்க, உண்மையிலே அதை பார்க்கவும் டென்ஷன் வெறி வருது. உண்மையிலே அந்த அளவுக்கு நீங்கள் பேசுறீங்க. அந்த குழந்தைக்கு நடந்தது, அப்போ நீங்கள் வந்து அதை நியாயப்படுத்துறீங்களா? தப்பை வந்து அந்த குழந்தைங்க மேலேயும் குழந்தைங்களை பெற்றவங்க மேலேயும் நீங்கள் திருப்பி விடுறீங்களா?
நான் நான் இப்ப தெளிவா ஒரே ஒரு விஷயம் கேட்கறேங்க. நீங்க சொல்றீங்க அந்த குழந்தை ஏன் புதருக்குள்ள போகுதுன்னு. நான் ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தேன். இப்போ யூடியூப்ல பூரா அந்த அட்வர்டைஸ்மென்ட் இருக்கு. ஏம்மா சாப்பிடாம போற? அவங்க அம்மா என்ன செய்வா பாவம்? அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் அவ வேலைக்கு போனா தானே இந்த குழந்தைங்கள படிக்க வைக்க முடியும். ஆ? காலையில சாப்பாடு போட்டதுனால தான் அந்த பிள்ளைங்க படிக்குதுன்னு. அதே சிச்சுவேஷன் தாங்க அங்கேயும் இருக்கும். 2 பேர் வேலை பார்த்தா தாங்க அந்த பிள்ளைய படிக்க வைக்க முடியும். அந்த பிள்ளையோட ஃபியூச்சர பார்க்க முடியும். 12 முடிச்சிடுச்சு. அடுத்து காலேஜ் சேர்க்கணும். அவங்க அப்பா, அம்மா 2 பேரும் போராடினா தான் அந்த பிள்ளைங்கள படிக்க வைக்க முடியும். உங்கள மாரி பணக்காரங்க கிடையாது. சினிமால நடிச்ச பணக்காரவங்க கிடையாது அவங்க. அவங்கலாம் ஏழைங்க, அன்னாடங்காச்சி. டெய்லி உழைச்சா தான் அவங்களுக்கு காசு. ஏன் பாத்ரூம் இல்லன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பாத்ரூம் கட்டி குடுக்குறீங்களா? உங்கள மாரி பணக்காரங்க வச்சிருக்கீங்கல்ல நெறையா. அ இல்லாத ஏழை ஜனங்களுக்கு வந்து பாத்ரூம் கட்டி குடுக்குறீங்களா? இல்ல நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். கவர்ன்மெண்ட் குடுக்குற ஃபண்ட்ல இவங்க வந்து பாத்ரூம் கட்ட வேண்டியதானே நீங்க கேட்பீங்க. நான் அந்த அடித்தட்டு மக்களுக்கு அந்த ஃபண்டுக்குள்ள நீங்க பாத்ரூம் கட்டி குடுத்துருங்க. ஓகேவா? ஒரு விஷயம் பேசும்போது தெளிவா பேசணும் மிஸ்டர் எஸ்.வி. சேகர். நான் உங்க கொரோனா டயத்திலே நீங்க ஒரு விஷயம் பேசி, அதாவது எல்லா குடும்பங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. எத்தனையோ குழந்தைகள் பட்னியா கிடந்துச்சு. ஆனா உங்க வீட்டு குழந்தைகளுக்கு காசு குடுத்தாலும் பால் பாக்கெட் கிடைக்கலன்னு நீங்க பேசுறீங்க. அப்பவே இந்த கவர்ன்மெண்ட் வந்து உங்கள வந்து ஒரு தண்ட தண்டிச்சிருந்தா, இல்ல உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இது குடுத்திருந்தா, நீங்க இன்னைக்கு இந்த வார்த்தைய பேசியிருக்க மாட்டீங்க. அன்னைக்கு இருந்த கவர்ன்மெண்ட் சரி போனா போது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பால் பாக்கெட் அனுப்பி வச்சுட்டாங்கன்னு சொல்லி அதையும் நீங்க ட்வீட் போட்டீங்க. நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேங்க. உங்களுக்கு பால் பாக்கெட் அனுப்புறது தான் வந்து கவர்ன்மெண்ட்க்கு வேலையா? இப்ப நான் கேட்கிறேன். இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல, புதருக்குள்ள போறவங்கள பாதுகாக்கிறது தான் உங்க கவர்ன்மெண்ட்க்கு வேலையா? புதருக்குள்ள லைட் போடுறது தான் வேலையான்னு. உங்களுக்கு பால் பாக்கெட் போடுறதாங்க கவர்ன்மெண்ட்க்கு வேலையாங்க? அன்னைக்கு வாய்க்கிலேயே பேச தெரிஞ்சுச்சுல்ல. உங்களுக்கு பால் பாக்கெட் போடுறது தான் கவர்ன்மெண்ட்க்கு வேலையா? அன்னைக்கு இந்த இந்த இது எங்க போச்சு? இந்த பேச்சு உங்களுக்கு. இன்னைக்கு நீங்க பேசுற பேச்சு அன்னைக்கு உங்களுக்கு எங்க போச்சு? அப்ப பணக்காரங்களுக்கு ஒரு சட்டம், ஏழைகளுக்கு ஒரு சட்டம். இல்லாத குழந்தைங்களுக்கு ஒரு சட்டம். அப்ப அந்த அந்த ஒரு தப்ப பண்ண அந்த குற்றவாளிக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. தப்புதான்னு சொல்லிட்டு, எல்லா தப்பையும் தூக்கி நீங்க அந்த குழந்தைங்க மேலயும், அந்த பெத்தவங்க மேலயும்ல போடுறீங்க. ஒரு இயற்கை உபாதை அளிக்க ஒரு பொண்ணு போதுங்க. அவங்க அம்மா வேலைய விட்டு லேட்டா வருது. ஓகேவா? அந்த பொண்ணு வரல. என்னன்னு போய் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு அங்க இல்ல. ஓகேவா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் எடுக்கல. இந்த பிரச்சனை நடக்குது. ஓகேவா? இதான் அங்க நடந்த பேசிக் விஷயம். அத முதல்ல நல்லா மண்டையில ஏத்திக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப இது பண்ணும்போது அந்த குழந்தை இறந்த நிலையில கிடைக்குது. இது பண்ணும்போது அந்த ஸ்டேஷனோட அந்த சம்பந்தப்பட்ட நபர் மேலயும் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. நீங்க இப்போ ஒரு பிரஸ் மீட் வச்சு நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா? இத ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு நீங்க பேசியிருக்கணும். உங்க குடும்பத்த சேர்ந்த ஏதோ ஒரு பெண் அந்த இடத்துல இருந்திருந்தா, நீங்க இந்த அளவுக்கு நீங்க பேசியிருப்பீங்களா? அந்த இன்டர்வியூவ பார்க்கும்போது உண்மையிலே நான் சொல்றேன். இது மட்டும் வேற ஏதாவது ஒரு கண்ட்ரியா இருந்துச்சுன்னா, நீங்க பேசின பேச்சுக்கு மிஸ்டர் எஸ்.வி. சேகர் நீங்க என்ன அனுபவிச்சிருப்பீங்கன்னு பார்த்துக்கோங்க. நீங்க பேசினது மிகப்பெரிய ஒரு தப்பு. பெண்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு வி துரோகத்த நீங்க பேசியிருக்கீங்க. நீங்க பேசினது வந்து பெண்களுக்கு எதிரான மிகப்பெரிய துரோகம். அவங்கள இழிவுபடுத்தி பேசுறதுக்கு சமமா நீங்க பேசியிருக்கீங்க. உயிரிழந்த ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்கக் கூடாதுங்கிற மாரி நீங்க பேசுறீங்க. 60 வயசு கிழவிய ரேப் பண்ணவன் அவன். அ அவனுக்கு பெயில் கிடைச்சு அவன் வெளியில வந்திருக்கான். அப்போ அவன் யார் கண் பார்வையில இருந்திருக்கணும்? அவன் மேல கண் பார்வை வச்சிருந்திருக்கணும். இவங்க எல்லாம் வந்து அப்சர்வ்ட் கிரிமினல்ஸ். இவங்க மேல எப்பவுமே அப்சர்வேஷன்ல தான் இவங்க இருந்திருக்கணும். அவன் வந்து திரும்ப இந்த மாரி ஒரு தப்பு பண்ற அளவுக்கு இங்க நடந்திருக்குன்னா, அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பொண்ண பெத்தவங்க மேல தான் தப்பு. அந்த அவன் மேல தப்பு கிடையாது. அவன வெளியில விட்டுருவோமாங்க? இன்னும் ஒரு 10 குடும்பத்த சீரழிப்பான். இல்ல முள்ளுக்காடே இல்லாம எல்லாத்தையும் முள்ளுக்காடு இல்லாம எல்லாத்தையும் நம்ம வெட்டி நீட்டாக்கிருவோம். நீங்க ஒண்ணு செய்யுங்க. உங்க ஃபண்ட் நீங்க வச்சிருப்பீங்கல்ல. நீங்க பிசினஸ் பண்றீங்க. சினிமால நடிச்சீங்க. ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. அத நீங்களே சொல்றீங்கல்ல. நான் இத்தன வருஷம் சினிமா நடிச்சேன். எத்தன படங்களுக்கு மேல நடிச்சிருக்கேன்னு. அத்தன சம்பாதிச்சிருக்கீங்கல்ல. அதுலருந்து கொஞ்சம் அமௌண்ட்ட குடுங்க. நம்ம எல்லாருக்கும் டாய்லெட் கட்டி குடுத்துருவோம். அவங்க எதுக்கு முள்ளுக்காட்டுக்குள்ள போறாங்க? பேசும்போது கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்படும்போது, எங்கள மாரி ஆளுங்களுக்கு தெரியும் அது. கிட்டத்தட்ட நாங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வந்தவங்க. எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அத பத்தி எதுவும் தெரியலன்னா பேசாதீங்க. பேசி தேவையில்லாம எங்கள மாரி ஆளுங்களோட மனசாட்சி இதுல விளையாடாதீங்க. எமோஷன்ல விளையாடாதீங்க. அந்த விஷயத்த கேள்விப்படும்போது எங்களோட சிச்சுவேஷன்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து, அந்த மாரி ஒரு விஷயத்துல இருந்து நாங்கலாம் எந்திரிச்சு வந்திருக்கோம். இப்ப வரைக்கும் ஒரு பொண்ணு என் குழந்தை வெளியில விளையாட போச்சுன்னா பயமா இருக்கு. இந்த மாரி ஆளுங்க வெளியில சுத்திட்டு இருக்கானுங்க இன்னும். எத்தன பேர் இருக்கானுங்கன்னு தெரியாது.
நீங்க சொன்ன மாதிரி சுட்டாலும் தப்புங்கிறீங்க. ஏங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவனுக்கு தண்டனை கிடைச்சா பரவாயில்லங்க. ஒருத்தன் வந்து அந்த குற்றத்த பண்ணிட்டு இன்னொருத்தன் மேல பழிய போட்டுட்டான். அப்ப அவன சுட்டாச்சுன்னா இவன் வெளியில தானே சுத்துவான். இவன் அடுத்து கிரிமினல் வேலை பண்ணத்தானங்க செய்வான். நீங்க என்னமோ அதாவது எல்லா விஷயத்தையும் நியாயமா பேசுறீங்கல்ல. அப்ப இதுக்கும் நியாயமா ஒரு பதில் சொல்லுங்க. ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க பேசுற பேச்சு வந்து மிகப்பெரிய தப்பு. இதற்கு வந்து நீங்க அ பகிரங்கமா நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும். நீங்க பேசின விஷயத்துக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டே ஆகணும். நான் தயவு செய்து சொல்றேன். இந்த ஆள வந்து இதுக்கு மேல பிரஸ் மீட் எடுக்காதீங்க. இவ்வளவு கேவலமா பேசுற ஒரு நபர வந்து நீங்க எதுக்குங்க பிரஸ் மீட் எடுக்குறீங்க? ஆ? இல்ல அங்க பிரஸ் மீட்ல இந்த கேமரா வச்சு நிக்கிறீங்களே, உங்க யாருக்குமே தோணலையா இவர் பேசுறது தப்புன்னு? உங்க யாருக்குமே தோணலையாங்க இவர் பேசுறது தப்புன்னு? ஓகே நண்பர்களே, நான் இத பத்தி இதுக்கு மேல பேச விரும்பல. இந்த ஆள இந்த மாரி ஒரு கேவலமான ஆட்கள வந்து இவங்கலாம் இன்டர்வியூ எடுத்து வளர்த்து விடுறாங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம சேனல்ல ஏகப்பட்ட நான் வந்து பிரஸ் மீட் பேச்சுகள போட்டுருக்கேன். ஆனா சில இத தவிர்க்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு பிடிக்கல. அவங்க பண்றது பூரம். இப்ப இந்த 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 ஆளு விஷயத்தெல்லாம் நான் வந்து உங்களுக்கு தெரியும். நான் வீடியோவே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இத பார்க்கவும் அவ்வளோ வெறி வருது எனக்கு. அதனால தான் இப்ப உட்கார்ந்து நான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணுமே இந்த அப்படியே இருந்தவன் அத பார்த்த இதுல வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உண்மைய சொல்றேன். இந்த மாரி ஆளுங்கள எங்க பார்த்தீங்கனாலும் நாக்க புடுங்குற மாரி கேளுங்க. உன் வீட்ல ஒரு பொண்ணு இருந்தா, நீ இதே மாரி தான் பேசுவியான்னு கேளுங்க. அப்பதான் இவங்களுக்கெல்லாம் அறிவு வரும்.